வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆன்ட்ராப் மணி அப்படிங்கிற ஒரு ஆப்பில் எப்படி நம்ம யூஎஸ்டியை பை செல் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வேலட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த யூஎஸ்டிடி பை பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும், நிறைய இதில் கிரிப்டோ விட்ரா எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு வராது. P2P பண்ணோம்னா ரிஸ்க் இருக்குது. நம்ம அமௌண்ட் சென்ட் பண்ணால் டாலர் சென்ட் பண்ணுவாங்களான்னு பயம் இருக்கும். நம்ம டாலர் சென்ட் பண்ணால் அமௌண்ட் நம்மளுக்கு வருமானு பயம் இருக்கும். அமௌண்ட் சென்ட் பண்ணால் டாலர் வருமானோ, இல்லை டாலர் கொடுத்துட்டா அமௌண்ட் ரிட்டன் வருமானோ, நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளத்தை நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு அக்கௌண்ட் கூட ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இந்த ஆன்ட்ராப் மணி பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகாது. இது லீகலாக FIO ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு இது பை செல் நடந்துகிட்ருக்குது, ரைட்டுங்களா? நம்ம டைரெக்டாக பை பண்ணுறது இந்த கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். இவங்க தேர்ட் பார்ட்டி யாருக்குமே நமக்கு போகவே போகாது. ஓகே, பட் இதில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, மார்க்கெட் ரேட்டோட USD ப்ரைஸ் இதில் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் ரேட் 95 ரூபானா ஒரு 2 ரூபா கூடுதலாகும். 97 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ப்ரைஸை யோசிக்காமல் உங்கள் அக்கௌண்ட் சேஃபாக இருக்கணும், ஜென்யூனாக நீங்கள் வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த ஆன்ட்ராப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்ட்ராப் பண்ணி ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் ஆப்போட லிங்க் இருக்கும். நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனையும் தரேன். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணவுடனே இந்த மாதிரி வரும், லாகின் ஆன்ட்ராப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உடனே உங்களுடைய கண்ட்ரி கோடு கேட்கும். நீங்கள் இந்தியான்றதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய நம்ம இந்தியா ஃப்ளாக் வந்துடும். உங்கள் இமெயில் ஐடியும் உங்களுக்கு உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் அண்ட் லிமிட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். அதில் வெரிஃபை நவ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறது கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கு OTP போகும். அந்த நம்பரை அடித்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு திருப்பி வெரிஃபை நவில் போய் உட்காந்துரும். திருப்பி நீங்கள் வெரிஃபை நவில் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேசிக் KYC கேட்கும். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கையில் இருக்கணும், உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கையில் இருக்கணும், உங்களுடைய டிஜி லாக்கர் இருக்கணும், ரைட்டுங்களா? டிஜி லாக்கர் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ லிங்க் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன், ரைட்டுங்களா? அதை நீங்கள் பார்த்து டிஜி லாக்கர் உங்கள்கிட்ட இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கிங்க. டிஜி லாக்கரில் நம்மளுடைய ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கவர்மெண்ட்டுடைய லாக்கிங் ஒரு டிஜிட்டல் லாக்கர் மாதிரி, ரைட்டுங்களா? ஓகே, இப்போ நம்ம பேசிக் KYC பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரொசீடிங்களை கொடுத்த உடனே உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் அடிக்கணும், உங்களோட பேன் கார்டு நம்பர் அடிச்சுட்டு கண்டினியூ கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கும், வெரிஃபை ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் டிஜி லாக்கருக்குள்ளே போகும். உங்கள் டிஜி லாக்கருடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உங்களுடைய கேப்சாவை அடிச்சுட்டு உங்களுடைய மொபைலுக்கு ஒரு OTP வந்துருக்கும். அந்த OTP கொடுத்து வெரிஃபை கொடுத்த உடனே உங்களுக்கு KYC வெரிஃபிகேஷன் ஆக ஆரம்பிச்சிடும், ரைட்டுங்களா? இப்போ பேசிக் KYC உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கும். ஒரு KYC வெரிஃபைட்னு உங்களுக்கு மெசேஜும் வந்துடும், நோட்டிஃபிகேஷனாகவே, இன்ஸ்டண்ட்டாகவே. ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டு திருப்பி நீங்கள் அப்கிரேட் லெவல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணணும். அப்கிரேட் லெவலில் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு இங்கே இந்த USDT பை செல் பண்ண முடியும். பேசிக் KYC மட்டும் பண்ணாலே உங்களால் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து நம்ம பண்ண வேண்டியது அப்கிரேட் லெவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். வீடியோ KYC வெரிஃபிகேஷன் பண்ண சொல்கிறோம். அதை கிளிக் பண்ண உடனே ஒரு VKYC ப்ராசஸ்னு வந்துடும். நீங்கள் வீடியோ KYCயில் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டை கையில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். வீடியோவில் உங்கள் ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்த உடனே உங்களுடைய கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் செக் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு KYC அண்டர் வெரிஃபைன்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோ KYCயும் வெரிஃபை ஆயிரும், ரைட்டுங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் அப்கிரேட் லெவல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் KYC முடிச்சிட்டோம், வீடியோ KYCயும் முடிச்சிட்டோம். அடுத்த லெவல் நீங்கள் போனோம்னா தேவையில்லை. அந்த லெவலில் நீங்கள் 3வது லெவல் போனீங்கன்னா உங்களுக்கு லிமிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. 20 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டெய்லி பை செல் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் தேவை கிடையாது. அதுக்கு நீங்கள் பண்ணணும்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, உங்களுடைய சேல்ரி ஸ்லிப்பு, அதே மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு. ஆனால் இந்த பேசிக் KYCயும் வீடியோ KYC முடித்தாலும் நீங்கள் இதில் டாலர் பை பண்ணிக்க முடியுன்றனால நம்ம இந்த ஸ்டெப்போட ப்ரொசீஜருங்கிறத கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தோடனே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டேட் பண்ணிக்கணும், ஓகேவா? ஓகே, அடுத்து இப்போ டாலர் பை பண்ணுறது எப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுடைய ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, மேலே நான் உதாரணத்துக்கு ஒரு 2500 நான் கொடுக்குறேன்னா எனக்கு எவ்வளோ டாலர் வரும்ன்றது கீழே ஷோ ஆகும். உதாரணத்துக்கு 25.63 வரும். UPI பேமெண்ட் கொடுத்து வச்சுருக்கேன். ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுக்குறேன்.
கேஒய்சி பண்ணதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ண முடியும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டையும் ஆட் பண்ணி வச்சுட்டேன் நான். ரைட்டா, என்னோடய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரொசீடிங் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே வந்து வேலட் அட்ரஸ் கேட்குது, பெப்20 அட்ரஸ் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய பைனான்ஸுடைய பெப்20 அட்ரஸை கொடுத்த உடனே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோடனே இதை வந்து நீங்கள் உங்களோட தான் கேட்குது. எஸ் ஆர் உங்களுக்கு கேட்குது. எஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த அட்ரஸை சேவ் பண்ணணுமான்னு கேட்குது. சேவ் கொடுத்துட்டு நான் வந்து ப்ரொசீட் திருப்பி கொடுக்குறேன். ரைட்டுங்களா, ப்ரொசீட் கொடுத்த உடனே அடுத்த பேஜுக்கு போயிடுது. அடுத்த பேஜுக்கு போடணுன்னே வந்து திருப்பி வந்து ப்ரொசீட் டு பேன்னு கேட்குது. ப்ரொசீட் டு பே திருப்பி நான் கிளிக் பண்ணுறேன். திருப்பி இன்னோட ப்ரொசீட் டு கேட்குது. அதே மாதிரி ஒரு அலாரம் மாதிரி வருது. உங்களுடைய பேங்க் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கணும், அப்படின்னா தான் கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஆகணும். நீங்கள் வந்து டூப்ளிகேஷனாக இருக்கக்கூடாதுன்றதை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. ஓகே காட் இட்னு கொடுத்த உடனே திருப்பி வந்து பே அமௌண்ட்டுக்கு வந்து இந்த பேஜுக்கு வருது. இதை கிளிக் பண்ணி நேரடியாக உங்களோட ஜிபேக்கு போயிடும். நீங்கள் ஜிபே ஃபோன்பே உங்களுக்கு செலக்ஷன் ஆப்ஷனுக்கு வரும். அதில் நீங்கள் ஜிபே கொடுத்துட்டு பேமெண்ட் டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறமேட்டு இந்த பேஜ் வந்துடும். பர்ச்சேசிங்னு யூஸ்டிங் வந்துடும். ரைட்டுங்களா, நம்ம வேலட் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். நம்ம அமௌண்ட்டையும் ஜிபே மூலமாக நம்ம அமௌண்ட்டையும் மாற்றிருப்போம். இப்போ வந்து சென்டிங் யூஸ்டிங்கிறது மட்டும் உங்களுக்கு அங்கே ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கும். அதிகபட்சம் வந்து அவங்க 60 செகண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எனக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வந்து யூஎஸ்டிடி வந்து வந்துருச்சு. $25.63 வந்து யூஎஸ்டி வந்து எனக்கு வந்துருச்சு. ரைட்டுங்களா, ஒரு நிமிஷம் தான் இருக்கும். 1 நிமிஷம் தான் இருக்கும். ரைட்டுங்களா, 1 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து யூஎஸ்டிடி வந்துருச்சு. ஆனால் யூஎஸ்டிடி ப்ரைஸ் வந்து நியரஸ்ட்டாக $97 வந்துச்சு. ரைட்டுங்களா, 1 நிமிஷம் தான் எடுத்துக்கிச்சு. ஆண்ட்ராய்ட் ஆப்பில் நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிஜிலாக்கரு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுடைய கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரேட்டு கொஞ்சம் நீங்கள் ஒரு $1 $2 முன்ன பின்ன யோசிக்காமல் உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகாமல் லீகலாக ஜென்யூனாக ஒரு யூஎஸ்டிடி நீங்கள் பை பண்ணணும்னா யாரையும் நம்பாமல் யாரையும் கேட்காம நீங்களே வந்து உங்களுடைய ஃபண்டை வச்சு வாங்கினோம்னா கண்டிப்பாக வந்து ஆண்ட்ராய்ட் மணி ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்போட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளே ஸ்டோர் வந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரெஃபரல் எதுவுமே கிடையாது. இது எம்எல்எம்மோ நெட்வொர்க் பிஸ்னஸோ கிடையாது. ரைட்டுங்களா, இது இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஆப்பில் வந்து வேலட்லையோ அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகாமல் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நானும் ரெஃபர் பண்ணிவிட்டு அதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு திருப்பி சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.